இன்னைக்கு விஜய்க்காக வந்தாலும் விஜய் சொல்லக்கூடிய கொள்கை அரசியல், சித்தாந்த அரசியல், எனக்கு விஜய் கொள்கை அரசியல் பேசுவாருக்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குங்க. இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, அதை சொல்லணும். இப்ப அதை சொல்லக்கூடாதுன்னு விஜயோட மனநிலை கிடையாது. விஜயும் விஜய் ரசிகரும் ஒண்ணுதான். கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அரட்டை வச்சுட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இது மாதிரி 4-5 பேர் சேர்ந்துக்குவாங்க, அங்கே வந்து சேர்ந்துக்குவாங்க. இந்த ஜூம் மீட்டிங்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நேரில் உட்காந்துட்டு ஒரு மீட்டிங்லாம் பேசுவாங்க. ஸோ அற்புதமாக இருக்கும். அதை பார்க்கறதுக்குலாம் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நிறைய நாட்டுக்கு சம்பந்தமான, அதாவது உலகத்துக்கே தேவையான கருத்துக்கள்லாம் நிறைய பகிரப்படும். ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர் வந்து அரசியல் பற்றி புரிதல் எவ்வளோ வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தொண்டர்களுக்கு புரிதல் இல்லை, இவங்களாம் ஃபேன்ஸ் வெறும் வெறிகுண்ட வேங்கிய 2000 டிக்கெட், 200 டிக்கெட் 2000 3000 கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கான்சியஸ் இல்லை ஆட்கள். இவங்க இப்போ விர்ச்சுவல் வாரியராக மாறினோடனே அவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியல. திடீர்னு வாரியராக மாறின பிறகு இந்த வாரியருக்கான பொட்டன்ஷியல் என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் தடுமாற்றம் அடைகிறாங்க. அதை நீங்கள் குறையா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஒரு வாதத்தில். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, விர்ச்சுவல் வாரியரோட ஹெட் இருக்கார்ல, அவரே கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்காரு. இந்த வாரியர்ஸும் தலைவரும் ரெண்டும் ஒன்று தான், வேறெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், தொண்டர்களும் தலைவர்களும் ஒரே பேலன்ஸில் இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்ல. இங்கிட்டு பிளாஸ்டிக் சேர், இங்கிட்டு சோஃபா செட் போடக்கூடாதுல்ல. ஸோ இதில் தெளிவாக இருக்காரு டிவிக்கு தலைவர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கே புரிஞ்சிருக்கு, கருத்தங்கத்திலே புரிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக தலைவரும் அவங்களோட தொண்டர்களும் ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு, கான்சியஸ் லெவல்ல ஈக்குவலா இருக்காங்க. அப்ப புரிதல் ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த புரிதல் என்ன அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க கண்கூட பார்க்கலாம். அந்த வீடியோ கிளிப்ஸை போடுறேன், பாருங்க. சாத்திரிக்க கேட்டை உடச்சு தள்ளிட்டு பறக்கிற அளவுக்கு உங்களுடைய கான்சியஸ் லெவல் வேற லெவல்ல பீக்ல இருக்கு. ஸோ நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்னா எங்களை எதுவுமே தடுக்க முடியாதா, இந்த கேட்டாவது அணைக்கட்டாவது எதாக இருந்தாலும் நாங்கள் தகர்த்து எரிஞ்சுட்டு ஓடிடுவோம்டான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வெறிகொண்ட வேங்கையா மாறி அவங்க வாரியரா மாறின தருணம் தான் இது. காவலர்கள்லாம் தள்ளி விட்டு ஏறி மிதிச்சு சங்கிலே மிதிச்சுட்டு போன மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்கு. அதில் பேசுறாங்க, காவலர்கள் அதாவது வாட்ச்மேன் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்ச்மேனா இல்லை காவலரான்னு தெரியல, காக்கி சட்டை போட்டு 2-3 பேர் பேஸ் பண்ணாங்க. ஸோ ஓகே, இவ்வளோ லெவலுக்கு வாரியர் தன்மை உள்ள ஊற ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்களா. தன்னோட வாரியராக உணர்ந்த தருணத்தில் இப்படி தான் வருவாங்க. டவுசர்லாம் போட்டு ஓடிக்கிருப்பாங்க. நான் வீடியோ பேசும்போது டவுசர் போட்டிருப்பேன். ஸோ இது நம்மளோட வீடு. ஸோ இதுக்கு மேலே அவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. பட் பப்ளிக்காக ஒரு மீட்டிங் போகிறப்ப டவுசர் போட்டு வரானுங்கன்னா, அந்த டவுசர் குஞ்சானுங்கள், விசில் அடிச்சான் குஞ்சான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க விசில் அடிச்சான் குஞ்சான்கள் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ இந்த வாரியர்ஸ்க்கான ஒரு இது என்னன்னா, கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓடணும், பறக்கணும், ஏறணும், மரத்தில் ஏறணும், தாவி குதிக்கணும், கரண்ட் கம்பி பிடிச்சிட்டு சர்க்கஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ண கற்றுக்கிட்டா தான் இந்த வாரியருக்கான ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை உணர முடியுன்றதுனால டவுசர் பயன்படுத்தியிருக்காங்க. இதையே கிண்டல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது, பாருங்களேன்.